பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க. ஒரு கார் வந்து இங்கே விழுந்திருக்கு, கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ஹில்லில் ஓட்டும் போதெல்லாம் ரொம்ப பொறுமை வேணுங்க கைஸ். ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குங்க. ஒரு வழியாக பல மணி நேரம் ஜேர்னிக்கு அப்புறம் அத்திரப்பள்ளி ரீச் பண்ணிட்டோங்க. இப்போதைக்கு பைக்கை பார்க் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. அத்திரப்பள்ளி வரத்துக்கு சூப்பரான பர்ஃபெக்டான டைம் இது, வந்து கண்டிப்பாக பாருங்கள். இவன் அப்படியே இங்கேயே விட்டுட்டு போகலாம். பார்க்கிங்கில் வண்டி நிறுத்திட்டு அப்படியே இப்போ கிளம்புறோங்க கைஸ். நம்ம அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் நம்ம வந்துட்டோம். நீங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். ஸோ இன்னும் அங்கே போயிட்டு உள்ளே நடக்கணும். 120 ரூபாங்க டிக்கெட். ஒரு அடல்ட்டுக்கு வந்து 60 ரூபா, 2 பேத்துக்கு 120 ரூபா. A few minutes later. அத்திரப்பள்ளி ஃபால்ஸை பார்த்துட்டு செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டுட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நடுவில் மழை பெஞ்சதுங்க, அதனால தான் எதுவும் கேமரா எடுத்து மாட்டலை. இப்போ தான் கொஞ்சம் மழை விட்ருக்கு. இப்போ வால்பாறைக்கு போயிட்டுருக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஆப்வியஸாக இப்போ நெக்ஸ்ட் மந்த்து தான் இங்கே மழை பெய்யும். இப்போவே ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெய்னி சீசன். அடுத்த மாதம் தான் இன்னும் நல்லா மழை வரும். மழை வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இந்த இடம்லாம் வேறு மாதிரி இருக்கும் கைஸ். ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்தாண்ட ஒன்றுமே தெரியல, மழையே தெரியல. இங்கே ரோடு ஃபுல்லாக பனிமூட்டம். இங்கே பாருங்கள். மணி என்னன்னா கரெக்டாக மணி 4 மணி ஆகுது. வரும்போது வெயிலில் மழையில் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு கைஸ். இங்கே பாருங்கள், ஒரு கார் வந்து இங்கே விழுந்திருக்கு. ஒரு ஆக்சிடெண்ட் இப்போ தான் நடந்திருக்கு. ஆனால் உள்ளே யாரும் இல்லை, கார் மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். போலாமா போலாமா? பள்ளத்திலே விழுந்துருக்குங்க. ஒன்றும் ஆயிருக்காது நம்புவோம். மழை வந்து பெஞ்ச வண்ணமாக தான் இருக்குது. அதாவது மணி 11 மணிலேருந்து நாங்கள் நினைஞ்சிக்கிட்டு இப்படியே தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். மலக்கப்பாறை இங்கேருந்து 12 கிலோமீட்டர் தாங்க. அந்த ஊரை தாண்டிட்டால் கொஞ்சம் தூரத்தில் செக் போஸ்ட்டு போயிடலாம். நம்ம ஹில்லில் ஓட்டும் போதெல்லாம் ரொம்ப பொறுமை வேணுங்க. நம்ம வந்து வேகமாக போய் ஒன்றும் நம்ம இங்கே பண்ண போகிறது கிடையாது. பொறுமையாக போகணும், சேஃபாக போகணும், அவ்வளோதான். நமக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, நமக்கு ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பெரிய ஒரு விளைவு ஏற்படுத்தும். அதனால் நம்ம அதெல்லாம் பண்ணாமல் பொறுமையாக ஓட்டலாம். நமக்கு ஃபேமிலி இருக்கிற மாதிரி தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படி நினைங்க. நம்ம எலஃபென்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னா காலையிலே நேரமாக வரணுமாங்க. இது வந்து இப்போ சீசன் டைமு எல்லாம் வண்டி அதிகமாக வரனால அங்கே யானைக்கு எதுவுமே ரோட்டு பக்கம் வராது, பார்க்க முடியாது அப்படின்னாரிங்க. இங்கே டீ கடையில் ஒரு அண்ணா சொன்னார். அதுவும் இல்லாமல் எவ்வளோ வண்டி போகுது நீங்களே பார்த்தீங்கள்ல. மறுபடியும் மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளோதான், வால்பாறை பக்கத்தில் வந்துட்டோம். வால்பாறைக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான், பக்கத்தில் வந்தாச்சு கைஸ். நம்ம வால்பாறை ரீச் பண்ணிட்டோங்க. இன்னும் 1 கிலோமீட்டர் தான். ஃபைனலாக அதிரப்பள்ளியை பார்த்துட்டு
ரிட்டன் வால்பாறைக்கு வந்தாச்சு. இப்போ அப்படியே பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சோன்னா வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பொள்ளாச்சிக்கெலாம் ஒரு 8 மணி வாக்கில் போயிடலாம். முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். ஹில்லில் மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும், மற்றபடி அங்கே கீழே போகிறதெல்லாம் போயிடலாம். வந்துட்டோங்க. பொள்ளாச்சி இங்கேருந்து 65 கிலோமீட்டரு. நம்ம அண்ணன் கடையில் கடலை சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணுங்க. அண்ணா கடலை இருக்காண்ணே? என்ன இருக்கு? சரி கான் கொடுங்க. கடலை முடிஞ்சுதாங்க, கான் மட்டும்தான் இருக்கான். மசாலா கான் மட்டும்தாங்க இருக்கு. ஓகே. ஆ இவ்வளோ நேரம் அண்ணன்ட்ட பேசிட்டு கிளம்பிட்டோங்க. அண்ணன் பேர் வந்து முருகன். அண்ணா வரண்ணே. பாய்ண்ணே. நல்லா பேசுகிறாருங்க. இவ்வளோ நேரம் அப்படியே சாப்பிட்டுட்டு அண்ணன்ட்ட கடலை போட்டுட்டு ஜாலியாக இருக்குங்க. நேற்று ரூமுக்கு அலைன்னு அலைஞ்சோங்க. யாருமே ரூம் இருக்குன்னு சொல்லவே இல்லை, எல்லோரும் ரூம் இல்லைன்ட்டாங்க. இன்றைக்கி என்னவோ நம்ம போகிறோம், கூப்பிட்டு ரூம் வேணுமான்றாங்க. பார்த்துக்கோங்க. கைஸ் இங்கே முன்னாடி எப்படி ஃபாக் இருக்கு பாருங்க. ஒன்றுமே தெரிலங்க. ஏதோ நம்ம இந்த ஃபாக் லைட் வச்சுருக்கனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, ஃபுல்லாக ஃபாகாக தான் இருக்குது. அங்கே மேலே நாங்கள் சாப்பிட்டு வால்பாறையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க வந்தோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு மறுபடியும் மழை. அங்கேருந்து மலையில் நம்ம இப்போ நனைஞ்சிட்டே தான் கீழே அங்கே இறங்கிட்டுருக்கோம். இன்றைக்கி மதியத்துலேருந்து மலையில் நனைஞ்ச வண்ணமாகவே தாங்க இருக்கோம் நாங்கள். ஆனால் காலையில் ட்ரைவ் பண்ணுறதெல்லாம் உண்மையிலுமே அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வைப்பாக இருக்குங்க. அது நைட்டு ஃபுல்லாகவே நான் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன் நைட். ஆனால் என்னால் முடியல. இந்த ட்ரிப் இனி அதே முடிந்தது. இந்த வீடியோ பாருங்கள், அடுத்து எங்கே போகலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்குவாட். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா.